மூவிஸ் நேயர்களுக்கு வணக்கம். திரைப்பார்வை அப்படிங்கிற நிகழ்ச்சியில் படத்தினுடைய திரை விமர்சனத்தை பார்க்கலாம். இந்த படத்தோட திரை விமர்சனத்தை பார்க்கலாம். இப்போ கதை அப்படின்னு பார்க்கும்போது, கே.எஸ். ரவிக்குமார் கிராமத்து விவசாயி. அவருடைய மகனான தனுஷ் இந்த வாழ்க்கை பிடிக்காம அவர்கிட்ட பிரிஞ்சு போய் திருட்டு வேலை பண்ணிகிட்டு இருக்காரு. அதில் ஒரு தடவை போலீஸ்கிட்ட மாட்டிடுறாரு. அதுக்கப்புறம் அங்கேயும் தப்பிச்சு வந்து அவர் காதலி மம்தா பூஜை கல்யாணம் பண்ணிட்டு வெளியூரில் போய் ஹோட்டலில் வேலை பார்த்துட்ருக்காரு. ஒரு கிட்ட தனியாக ஹோட்டல் வைக்கலாம்னு எண்ணம் வருது. அது பணம் கிடைக்காம எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணலாம் அப்படின்னு அவங்க அப்பா கே.எஸ். ரவிக்குமார் பார்க்க வர்றாரு. வர்ற இடத்துல கே.எஸ். ரவிக்குமார் நிலம் பேங்க் அடமானம் இருக்குது அப்படின்னு தெரியுது. அதே சமயத்தில் கே.எஸ். ரவிக்குமார் திடீர்னு இறந்துடுறாரு. அவரை அவங்க குடும்ப வழக்கப்படி அந்த நிலத்தில் அடக்காமல் போகும்போது பேங்க்காக ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. லோன் கட்டிட்டு தான் அடக்கம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அது வரைக்கும் கே.எஸ். ரவிக்குமாரை ஒரு மார்ச்சுவரியில் தற்காலிகமாக வச்சுட்டு எப்படியா பணத்தை ரெடி பண்ண முயற்சி பண்ணுறாரு, முடியலை. அதுக்கப்புறம் ஒரு பேங்கில் கொள்ளையடிச்சு பணத்தை கட்ட போகிறார். ஆனால் இந்த பணமோ இன்னும் நீங்கள் 1 லட்சம் கட்டணும், ஏன்னா அந்த சார்ஜ் இந்த சார்ஜ் லேட் ஃபீஸ் அதெல்லாம் இருக்குது அப்படின்னு பேங்கில் சொல்கிறாங்க. அதுக்காக திரும்பவும் கொள்ளையடிக்கலாம்னு முயற்சி பண்ணுறார் தனுஷ். தன்னிடம் தப்பிச்சு போயிட்டான். அதனால் மரியாதை போச்சு, அவனை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கிற டிஎஸ்பி சுரேஷ் வெஞ்சர்முடு பேங்கை கொள்ளையடிக்கிற தனுஷை தன்னுடைய சுயலாபத்தை பயன்படுத்தி நினைக்கிற பேங்க் மேனேஜர் ஜெயம் ரவி, இப்படி எல்லாரும் ஆளுக்கு ஒரு வகையில் தனுஷை கார்னர் பண்ணுறாங்க. இதிலேருந்து அவர் எப்படி மீண்டு வந்தார் அப்படிங்கிறது மீதி கதை. எப்பவும் நடிகர்கள் பார்க்கும்போது ஹீரோ தனுஷ் கரசாமி அப்படிங்கிற கேரக்டரில் எப்பவும் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. ஹீரோயின் மம்தா பைஜு குறும்புக்கார துருதுருப்பான பெண்ணாக வந்தவருக்கு இதில் அழுத்தமான வேடம். ஆனால் அவருக்கான காட்சிகள் மிக குறைவு. கிடைச்ச காட்சியில் நல்லா நடிச்சிருக்கார். கருணாஸ், ஜெயராம், சுரேஷ் வெஞ்சர்முடு, ஒரு சீன் வந்துட்டு போகிற ஆடுகளம் நரேன், எம்.எஸ். பாஸ்கர், தனுஷின் நண்பராக வரும் பாண்டியராஜன் மகனான பெர்தீவ்ராஜன், இவர்களோடு இயக்குனர் கே.எஸ். ரவிக்குமார். கே.எஸ். ரவிக்குமார் தோற்றமும் நடிப்பும் நம்ம ஆச்சரியப்படுத்துது அப்படிங்கிறது தான் உண்மை. ரொம்ப அற்புதம் நடிச்சிருக்கார். அவருடைய கேரக்டர் கொஞ்ச நேரமே வர்றது தான் மைனஸ். மற்றபடி எல்லாமே கொடுத்த கேரக்டர் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இது போக இசை ஜி.வி. பிரகாஷ். எப்பவும் ஒரு பாட்டு பரவாயில்ல, ரீதிக்கு அநேகம் பாருங்க பண்ணியிருக்கார். படத்தில் கூடிய த்ரில்லை நம்ம கடத்துறதுல பெரும் பங்காற்றி இருக்கிறது ஜி.வி.யின் இசை. இயக்கம் விக்னேஷ் ராஜா. போர் தொழில் படத்தை எடுத்து அவர் இயக்கியிருக்க 2வது படம் இது. அந்த படம் ஒரு நேர்கோட்டில் போய் நேர்கோட்டில் முடியும். இது விவசாயிகள் பிரச்சனை, பேங்க்காரங்களுடைய பிரச்சனை, ரிட்டையர் ஆக போகிற போலீஸ் அதிகாரிக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை, இப்படி எல்லாரையும் தொட்டு செல்லணும் அப்படின்னு நினச்சி எங்கெங்கேயோ சுற்றி எங்கேயோ போய் முடியுது. ஹீரோ தனுஷ் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்குமே குறுக்கொலையில் முன்னேறலாம் அப்படின்னு கொள்கை கொண்டதாக இருக்காரு. அவருடைய கேரக்டர்ஸனும் அதுவே சரின்னு சொல்கிற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு. படத்தின் திரைக்கதையும் தப்பு செய்ய சரி அப்படின்னு வடிவமைக்கப்பட்டிருக்குது. இந்த படத்தில் பெரிய மைனஸ். தனுஷ், பிருத்திவி, கருணாஸ் இந்த 3 பேரும் காமாசமானு போய் பட்டப்பகலில் வெடிக்காத ஒரே துப்பாக்கி வச்சுக்கிட்டு எல்லா பேங்களும் டக்கு டக்குன்னு கொள்ளடிச்சு வராங்க அப்படிங்கிறதும், அவங்க யாராலுமே ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிறதுலாம் காதில் பூ இல்லை, பூக்கூடிய சுத்தக்கூடிய விஷயங்கள். அதே சுரேஷ் வெஞ்சர்முடு சுற்றி வர்றாரு, என்ன பண்ணுறாருன்னு தெரில. தனுஷ் போட்டா கையில் வச்சுட்டு தெருத்தரவா தேடுறாரு, கண்டுபிடிக்கவே முடியல அப்படிங்கிறாரு. கிளை மாதம் இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு போய் தனுஷை கண்டுபிடிக்கிறாரு. எப்படியா பிடிச்சிங்க யாராவது சொல்லுங்கள். ஜெயராம் ஒரு கோட்டு சூட்டு போட்ட வித்தியாசமாக வில்லன். அந்த கேரக்டர் நல்லாயிருக்கு, ரசிக்க முடியாமல் இருக்குது. தனுஷ் போலீஸுக்கு அடி வாங்குறாரு, ஜெயராம் பயப்படுறாரு. ஜெயராம் அனுப்புகிற அடியாட்கள் கூட அடி வாங்கி கீழே எழுதுறாரு. ஹீரோஸன் எங்கே அப்படின்னு ரசிகர்கள் கேட்குற மாதிரி அந்த கேரக்டர் இருக்கிறது பெரிய மைனஸ். அந்த கேரக்டருக்கு நல்ல குணங்களும் இல்லை, ஹீரோயிசமாக எதுவும் பண்ணலை. கடைசியில் வழக்கப்படி பேங்கில் கொள்ளையடிச்சு எல்லா மக்களையும் கொடுத்தேன் அப்படிங்கிற ஒரு கதையை சொல்லி முடிக்கிறாரு. அதனால் இந்த ஹீரோ கேரக்டர் ஒரு தெளிவாக சித்தரிக்கப்படலை. ஹீரோ கேரக்டர் தெளிவாக இல்லாத காரணத்தால் அவரை சுற்றி பண்ணப்பட்ட கதையும் தெளிவில்லாமல் தள்ளாடுது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இடைவெளிக்கு அப்புறம் தனுஷ், பிருத்திவி, கருணாஸ் 3 பேரும் கார் எடுத்து பேங்க்கு போகிறதும் திரும்பி வர்றதும், பேங்காக போய் இதை மளிகை கடை ஜாமான் கொள்ளையடிக்கிறதும், இது அந்த சீனே திரும்ப வந்துட்டுருக்கு. சுரேஷ் வெஞ்சர்முடும் பின்னாடியே ஒடியாந்து ஏமாந்து போகிறதும்,
என்ன நடக்குது அப்படின்னே தெரில. ஏதோ பெருசாக முடிப்பாங்க பார்த்தா ஒன்றுமே தான் முடிச்சிட்டாங்க. ஆடுகள் நிறைய வரக்கூடிய அந்த ஒரு காட்சி ரொம்ப கலகலப்பாக இருந்தது, ஒத்துக்க தான் வேணும். அதுவும் இன்னும் சில கலகலப்பான காட்சிகளும் திரைக்கதையில் திருப்பங்கள் தான் நல்லா இருக்கும். சுரேஷ் வெஞ்சர்முடு எங்கே தனுஷை கண்டுபிடிச்சாரோ அப்படிங்கிறதும், ஜெயராம் எங்கே தனுஷை காட்டி கொடுத்தாரோ அப்படிங்கிற மாதிரி த்ரில்லும் நமக்கு ஏற்படுது. அப்படின்னாலும் அதை தொடர்ந்து அதை வச்சு திரைக்கதை விறுவிறுப்பாக கொண்டு போக இயக்குனர் தவறிட்டார் அப்படிங்கிறதான் உண்மை. எல்லாம் ஓகே. படம் எப்படி இருக்கு ஷார்ட்டாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, பரபரப்பும் விறுவிறுப்பும் கொண்ட ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் த்ரில்லர் படமாக, ரசிக்கக்கூடிய படமாக அமைந்திருக்க வேண்டிய இந்த படம் கேரக்டரேஷன் திரைக்கதை குழப்பத்தின் காரணமாக இதுவும் இன்னொரு படம்பா அப்படின்னு நாம் சாதாரணமாக கலந்து போகிற மாதிரி அமைஞ்சுவிட்ட படம் தான் இந்த கரை. இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும்.